விலைவாசிகள்லாம் வருமானத்துக்கு மீறி போகுது. நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிடவே பத்த மாட்டேங்குது, அந்த அளவுக்கு விலை விற்கிது. பஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே பணம் போட்டால் தான் வாங்க முடியுது, செய்ய முடியுது. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கிலோ 70 ரூபா 80 ரூபான்னு விற்கிது. அதை வாங்கி எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. வாங்குற சம்பளத்துக்கு மேலே தான் அதிக செலவாக தான் இருக்குது. வரவுக்கு மீறின செலவு தான். அளவுக்கு மீறி தான் செலவு தான். அதுவும் குறிப்பாக இந்த 5 வருஷத்துல ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகம் தான். இதான் சொல்ற மாதிரி ஃப்ரீன்னு எடுத்துக்கிட்டா நம்ம பஸ்ஸுக்கு தான். மற்றபடி ஓசி பஸ்ஸில் வரீங்க ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க தான். சிலர் நல்லபடியாக இதுலையே ஓசியில் சம்பாதிக்கிற காசு சாப்பிட்ற காசு மிச்சம் பண்ணி பஸ்ஸுக்கு கொடுக்க போகிறோம். இதில் என்ன வரப்போகுது எங்களுக்கு? இல்லை இதனால அவங்க என்ன அடையிறாங்க, எங்களை கேவலப்படுத்துறாங்க. ஃப்ரீ பஸ் விட்டாங்க, இப்போ இடையில தானே விட்டாங்க. இந்த ஃப்ரீ பஸ் விட்டு எங்கள் டைமுக்கு வேலைக்கு போக முடியல, டைமுக்கு நடத்துறாங்க பொம்பளைங்களை. அதான் மார்ச் 11 தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, கேட்டா உங்க பவுடர் செலவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. இல்லையே, அதுவே 9 மாசம் ஆச்சு எனக்கெல்லாம் வந்து வரவே இல்லையா? 3 தடவை போய் எழுதி கொடுத்துட்டு வர்றவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. நான் சொல்ல முடியுமா வாங்கிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு வாங்க முடியாது இல்லைங்களா? இதுல என்ன பேக்கப் பண்ண முடியும்? 1000 ரூபாய் 74 வயசு ஆகுது எங்க வீட்டு ஆம்பளை ஆளுக்கு. அவர் போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாதான் எங்களுக்கு. நாங்கள் வீட்டு வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வாங்குற காசை வாடகை கட்டிடுறோம். வீட்டு வாடகை கட்டுறோம், 6000 ரூபாய் வாடகை கொடுத்து இருக்கிறோம். இந்த வீடு கட்டி முடிச்சுட்டாங்க, பணம் கட்டினாதான் வீடு தருவேன்றாங்க. இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட பேச முறையிட முடியும்? 3 மாசத்துல 1.5 லட்ச ரூபா கட்டினா போதும்னவங்க இப்ப நாளைக்கு 1.5 லட்சம் இருக்கிறவங்க கட்டிட்டு வந்துட்டாங்க 30 பேர்கிட்ட. இல்லாதவங்க எப்படி கட்ட முடியும்? இல்ல 50,000 கட்டுங்க, கட்டி சாவி வாங்கிங்க. இஎம்ஐ மூலமா இஎம்ஐ போட்டு தர நீங்க மாசத்தவணையா கட்டுங்க. அந்த ஏரியால தான் இதுக்கு பணம் கேக்குறாங்க. பணம் 1.5 லட்சம் கட்டுங்கன்றாங்க. இல்லாட்டி முன்பணம் 50,000 எங்களுக்கு கட்டி கொடுத்தப்ப எம்ஜிஆர் பீரியட்ல கட்டி கொடுத்தாங்க. 68 ரூபா தான் நான் கட்டினேன். வெறும் 68 ரூபா. இப்போ 1.5 லட்சம். இதனால எங்களுக்கு ஒன்றும் பயனே கிடையாது சார், ஒரு பயனும் கிடையாது. இன்னைக்கு நாங்கள் 10 ரூபா சம்பாதிச்சாதான் அந்த காய் வாங்கி இது பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு. என்ன பாதுகாப்பு இருக்கு? 1000 ரூபா கொடுத்துட்டா அதில் எல்லா பாதுகாப்பும் ஆயிருமா சொல்லுங்க? 1000 ரூபா வந்துடுது, 1000 ரூபா வந்தால் அந்த ஒரு நாளில் முடிஞ்சு போகுது. அந்த 1000 ரூபா வச்சு மாதம் பூரா சாப்பிட முடியுமா? நாங்கள் போய் கஷ்டப்படணும். எங்கள் வீட்டு ஆம்பளை ஆளுங்க வயசான ஒரு போய் கஷ்டப்படணும். ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அது அவங்கள தான் கேட்கணும். இப்போ என்ன மாதிரி இன்னொரு 100 பேர் தந்தால் தான் அவங்கள கேள்வி கேட்க முடியும். ஒரே ஒருத்தர் குரல் கொடுத்தா அது எழுந்தாக்காது. சொல்கிறாங்க, நேரில் போய் கேட்கணும் இல்லைங்களா? அவங்கள போய் நேரில் கேட்கணும். இதுதானே உங்களுக்கு பணமே, அதனால அதை எப்படி மூடுவாங்க? அதுதானே அவங்களுக்கு வருமானமே.